ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 6th June 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் யார் டாப் கெய்னர், யார் டாப் லூசர், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 201 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ எஸ்டர்டே பார்த்திங்கன்னா அது ஒரு கிஃப்ட் நிஃப்டி வந்து க்ளோசிங் 200+ பாயிண்ட்ஸில் தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ அதோட ஒரு இம்பேக்ட் நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஸோ இப்போ வந்து பிஜேபி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது ஓரளவு உறுதியான விஷயமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 27 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக காட்டுது. ஸோ மேபி நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங் கூட நடக்கலாம். ஏன்னா 2 நாள் நல்ல ரேலியை கொடுத்துருக்குது. ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா டாப் கெய்னராக வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 53 பாயிண்ட் வந்து அவங்களோட ஸ்டாக் ரேலி ஆகிருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ப்ரோக்கரேஜான சிஎல்எஸ்ஏ வந்து அவங்களோட இந்தியா ஃபோக்கஸ் போர்ட்ஃபோலியோ லிஸ்ட்டில் இருந்து எல்என்டியை அவங்க வந்து நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஹெச்எல் டெக்னாலஜிஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் ஹெச்எல் டெக்னாலஜி நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர் யார் இருக்கிறாங்க பார்த்தோன்னா ஹிண்டால்கோ தான் இருக்குது. அது ஒரு 17 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஹிண்டால்கோ வந்து ரீசெண்டாக யூஎஸில் அவங்களோட ஒரு சப்சிட்ரியான நோவெலிஸ்க்கு வந்து ஐபிஓ போடுறதா இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சமாக மார்க்கெட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இல்லாததுனால அவங்க வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை அவங்களோட ஐபிஓ வந்து கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஹிண்டால்கோ வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 3வது கண்டினியூஸ் டேவாக வந்து 6,867 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து செல் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஸ் வந்து டெய்லி செல் மட்டுமே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதோ ரேராக அப்பப்போ பை பண்ணுறாங்க, அதுவும் பெரிய அளவுக்கு பை பண்ணுறது இல்லை. அப்புறம் டிஎஸை பார்த்திங்கன்னா டிஎஸ் வந்து ஓரளவு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க மார்க்கெட்டுக்கு. அவங்க வந்து ஒரு 3,718 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. நேற்றும் பை பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கும் பை பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ண அளவுக்கு அவங்க பை பண்ணலை. இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட் வந்து ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 19 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. 2395 இருக்குது ஒரு அவுன்ஸோட ரேட்டு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து எக்கனாமி ஒரு ஸ்லோவான ரேட்டில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் சீக்கிரமே குறைஞ்சி கூடிய சீக்கிரம் வந்து ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு புது நம்பிக்கை வந்து பிறந்திருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ அதோட ஒரு இம்பேக்ட் தான் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து இந்த அளவுக்கு ரேலி கொடுத்துட்ருக்குது. ஏறக்குறைய 2400 கிட்ட கோல்டு போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.